மன்னிச்சிருங்கம்மா, உங்களை எழுப்ப எனக்கு வேற வழி தெரியல. அந்த ஹில் ஷேர்ஸ் வேலையா வெளியில போயிருக்காங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காம கொஞ்ச நேரம் பார்லர்ல வெயிட் பண்ணுவீங்களா? நாம கதை புக்ல பாக்குற மாளிகை மாதிரி இருக்குல்ல. ஹில் ஷேர்ஸ் எனக்கு ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்க. உங்க பெட்டியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடுறேம்மா. தேங்க்ஸ். வேலை யாராச்சும் இருக்கீங்களா? ஹாய். யாராவது இருக்கீங்களா? எப்படி இருக்க? சாரி, உண்மையிலே நான் உங்களை பயமுறுத்துறேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இல்ல இல்ல, என் மேலதான் தப்பு. மேல யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பயந்துட்டீங்களா? ஆமா, பயந்துட்டேன். ஆனா நினைச்சு பாக்கும்போது சிரிப்பா வருது. நீங்க தான் மிஸ்டர் ஹில்ஷேரா? ஆனா நீங்க இல்லன்னு தெரியும். நான் கிராசரிஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன். அதான் மல்லிகை சாமான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சொந்தமா கடை வச்சிருக்கேன். சரி, என்னோட பேர் மேல்கம். நீங்க குழந்தைய பாத்துக்க வந்திருக்கீங்களா? யா, கிரேட் அவெஞ்ச். கீழே பாக்ஸ்ல கிராசரிஸ் நிறைய இருக்கு, அதை எடுத்து வைக்க ஹெல்ப் பண்றீங்களா? இந்த ஊர்ல சுத்தி பார்க்க நிறைய விஷயம் இருக்கு, கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அத பத்தி இன்னும் தெளிவா என்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கேக்குறேன். சரி, வாங்க போலாம். அம்மா, நீங்க அமெரிக்கன் தானே? ஆமா, யூகேக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, நான் கண்டுபிடிக்கிறேன். கலிபோர்னியா அப்படிதானே? இல்ல, மான்சானா. இங்க வைக்க அந்த கூடையில வைங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அது ஒரு வரன்னு கூட சொல்லலாம். வரமா? இது ஜோசியன்னு சொல்லலாம், இல்ல மாயைன்னு சொல்லலாம். என் பாட்டி மைய பார்த்து சொல்லுவாங்க, என் அம்மா கைய பார்த்து கூட சொல்லுவாங்க. ஓகே, நீ எப்படி சொல்லுவ? நானா? ஆமா. சுவிங்கம். அப்படியா? நாம நினைச்ச எல்லாமே நமக்கு கிடைக்காது மிஸ் எவன்ஸ். சரி, உங்ககிட்ட இருந்து ட்ரை பண்றேன். வெக்கப்படாதீங்க. இப்ப என்ன பண்ணணும்? அதான் உங்க சுவிங்கம்மா கொடுங்க, அதை பார்த்து நான் சொல்லிடுறேன். நம்புங்க. ஓகே, இது எப்படி? சரி, ஓகே. பல்லு நல்லா பதிஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு எழுத்தாளரா? உங்க ஊரு பீனிக்ஸ், மான்டானா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற சத்தமும் பொல்யூஷனும் பிடிக்காம எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் கூட இல்ல. இல்ல. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன். ஓகே. ஓகே, கடைசியா. ஓகே, எங்கதான் எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப கரெக்டா சொல்றேன் பாருங்க. நிறைய பிரச்சனைகள் தெரியுது. யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, அப்படிதானே?
எனக்கு அப்படித்தான் தெரியுது. அத கொடுங்க, தூக்கி போடுறேன். ஒரு பொண்ணு அட்ராக்ட் பண்ண நான் எடுத்த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இதான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஒருத்தன் அழகா இருக்கான்னு மத்தவங்க சொல்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? இந்த பிரெட் அந்த கபோர்ட்ல வச்சிருங்க. சரி, இந்த இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. இவங்க ரொம்ப நல்லவங்க, நாணயமானவங்க. இப்படிப்பட்ட நல்லவங்களை எங்கேயும் பார்க்க முடியாது. அவங்களோட பையன் பிராம்ஸ். பிராம்ஸ் அவன் அவனை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓ, வந்துட்டாங்க. மிஸ்ஸஸ் ஹில்ஷேர், ஒரு வழியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட ஷூஸ் எங்க இருக்கு? பிராம்ஸ் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். மிஸ் இவன்ஸ் இதுவரைக்கும் அவன் அமெரிக்கனை சந்திச்சதே இல்ல. நானும் அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன். நான் கண்டிப்பா என்னோட ஷூஸை இங்கதான் விட்டேன். இது திரும்ப வந்துரும். இது பிராம்ஸோட வேலை தான். அவன் அப்படிதான் விளையாடுவான். உங்ககிட்ட வேற ஷூஸ் இருக்கா? இருக்கு, வச்சிருக்கேன். சரி போலாம். அவங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரு மிஸ் இவான்ஸ். நீ அவங்க கிட்ட ரொம்ப நல்லபடியா நடந்துக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. உன் டை எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லவா? டாடி, மிஸ் எவன்ஸ், இவர் தான் என்னோட கணவர் மிஸ்டர் ஹீல்ஷேர். அப்புறம் இதுதான் எங்களோட பையன் பிரான்ஸ். அப்ப பிராம்ஸ் மீட் பண்ணிட்டியா? எப்படி இருக்க பிராம்ஸ்? தயவு செஞ்சு மிஸ் எவன்ஸ் மேல கோவப்படாத. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஓகே, நான் கிளம்புறேன். பில்ல டேபிள் மேல வச்சிருக்கேன். நான் வரேன் மிஸ் எவன்ஸ். அடுத்த டெலிவரிக்கு வரும்போது உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ மேல்கம். பரவாயில்ல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பிரான்ஸ். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். டாடி, மிஸ் இவன்ஸோட பொருள் எல்லாம் ரூம்ல எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா? மிஸ் எவன்ஸ், வாங்க வேலையை ஆரம்பிப்போம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க தனியா தான் இருக்கணும். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இவனை பாத்துக்கிறதுக்காக இங்க வந்தாங்க. ஆனா பிரான்ஸ் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டான். இதுவரைக்கும் வந்தவங்க யாரும் உங்களை மாதிரி அழகாவோ இல்ல சின்னவங்களாவோ இல்ல. நீங்க தினமும் காலையில 7 மணிக்கு அவனை எழுப்பி ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அவனோட துணி எல்லாம் உங்க பின்னாடிதான் இருக்கு. அப்போ நான் தினமும் எழுப்பி ரெடி பண்ணணும் மிஸ் எவன்ஸ். ஒரு தடவை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி. எழுந்திரு பிராம்ஸ். நீ இவ்வளவு மெதுவா கூப்பிட்டீன்னா நான் கூட எந்திரிக்க மாட்டேன். எந்திரிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு பிராம்ஸ். அவன் ஒன்னும் குழந்தை கிடையாது மிஸ் இவன்ஸ். அடிபடுமோன்னு நீ ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. ட்ரெஸ் மாத்தட்டா? ஒரு நிமிஷம் இரு. சரி, இப்போ உனக்கு ட்ரெஸ் எப்படி மாத்துறதுன்னு மிஸ் இவன்ஸ் நான் சொல்லி தரேன். அவங்களையே பண்ண விட்டேன்னா மத்தியானம் வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பிராம்ஸ்க்கு வாரத்துல 5 நாள் தினமும் 3 மணி நேரம் நீங்க பாடம் சொல்லி தரணும். பொயட்ரியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஏதாவது போயம்ஸ் தெரியுமா? எனக்கு நிறைய போயம்ஸ் தெரியும். சரி, போயமா தான் இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இங்க இருக்கிற எந்த புக்ஸ வேணும்னாலும் நீ படிக்கலாம். ஆனா ரொம்ப சத்தமாவும் கிளியராவும் படிக்கணும். சரி, அப்படி செய்றேன். சரி, அப்படியே செய்றேன். எக்ஸலண்ட். அடுத்ததா நீங்க கொஞ்சம் மியூசிக்க பத்தியும் சொல்லி தரணும். ஓ, என்ன பிராம்ஸ், நீ இப்படி நேரா நிமிர்ந்து உட்காரணும்.
ஒரு நல்ல குட்டி குழந்தையா. பாட்டு மிஸ்டர் எவன்ஸ், பாட்டு கேட்காம பிரான்ஸ் என்ன பண்ண போறான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அதுதான் அவன் உலகமே. அவனுக்கு என்னை விட ரொம்ப சத்தமா பாட்டு கேட்க தான் பிடிக்கும். அதனால அவனோட சந்தோஷத்தை அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எங்க வீட்ல இருந்து சாப்பாட கொஞ்சம் கூட நாங்க வெளியில தூக்கி போடவே மாட்டோம். அது எங்களுக்கு விருப்பமே இல்ல. ஏன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல. ஏன்னா எந்த நேரத்திலயும் இங்க எதுவானாலும் எப்படி வேணும்னாலும் மாறலாம். வானிலை, செடிகள், மண்புழுக்கள், குறிப்பா மண்புழுக்கள் மிஸ்டர் எவன்ஸ். அதனால்தான் நாங்க எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம். வாடா என் செல்லக்குட்டி. மிஸ்டர் வில்ஷர் என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லி தருவாரு. வாம்மா, சாப்பாடு இதுக்குள்ள தான் வைக்கணும். தேங்க்யூ. இப்போ கூண்டு எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். வா. இந்த வீட்டை சுத்தமா வச்சுக்க எல்லா முயற்சிகளும் பண்றோம். ஃபயர் பிளேசஸ் எல்லாம் நாங்க வீட்டுல யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போன வாட்டி வீட்டுக்கு வந்த பெயிண்டர் என்ன பண்ணாருன்னா ஜன்னல்களை திறக்காமலே பெயிண்ட் அடிச்சிட்டாரு. பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் அது தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ஸஸ் ஹீல்ஷாரை பொறுத்த வரைக்கும் இந்த எலிங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துரும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பிராம்ஸுக்கு இந்த எலிங்க என்ன பிடிக்கவே பிடிக்காது. நீங்க கூட பாத்திருப்பீங்க இல்லையா? அவன் ஒரு அமைதியான பையங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியும் மிஸ் ஈவன்ஸ். ஆனா உண்மையை சொல்லணும்னா இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது எப்படி இருந்தாலும் சரி, என் மகன் இங்க இருக்கான். அவன் என் கூடவே இருக்கான். உங்களுக்கு புரியுதா மிஸ் ஈவன்ஸ்? புரியுது. குட். நல்லது, ரொம்ப நல்லது. அன்பான இறைவா இயேசுநாதா, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குங்க. அவனோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க. தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அம்மாவை ஆசீர்வதிங்க, அப்பாவையும் ஆசீர்வதிங்க, கிரேட்டாவையும் ஆசீர்வதிங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல பையனா இருந்த பிராம்ஸ். ஒரு குட்டி ஆம்பளை மாதிரி நடந்துகிட்ட. உன்னை நினைச்சா அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க பிராம்ஸ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ வெளியே இருக்கியா? கண்டிப்பா. பிராம்ஸ், அம்மா கூட பேசுறியா? ஓகே. சாப்பிட்டியா? தூங்குனியா? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? நீ வேணும்னு சொல்லிட்டான் மிஸ் எவன்ஸ். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அவனை பாத்துக்கணும். எனக்கு தெரியல. இந்த இடத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. காட்டு பக்கத்துல ஒரு பெரிய வீடு, அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, ஜன்னல கூட திறக்க முடியல, செல்போன் இல்ல, வைஃபை இல்ல. கிரேட்டா இங்க இருந்து போகணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நல்லபடியா அமைஞ்சிருக்க. இவங்களை ஏமாத்துறோமோன்னு எனக்கு தோணுது. இல்ல, அவங்க உனக்கு குழந்தைய பாத்துக்க தான் காசு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அது பொம்மை. அவங்க கூட பேசுற விதத்தை பாக்கணுமே. பயமா தான் இருக்கும். ஆனா அது சில மாசத்துக்கு மட்டும் தானே. உன்னால மேனேஜ் பண்ண முடியும். சரி, இது 2 வாரத்துக்குன்னு பரவாயில்ல. கிரேட்டா, உனக்கு இந்த பணம் தேவை. நடந்ததெல்லாம் மறந்து போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடியும். சரியாதான் சொல்ற. என்னாச்சு? அது கோல் தான். தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். வீட்டுக்கு கூட வந்துட்டான். என் குழந்தைய பயங்கரமா பயமுத்திட்டான். ஏதாவது சொன்னியா? இல்ல, எதுவும் சொல்ல போறதும் இல்ல. கோர்ட் ஆர்டரை பத்தி அவன் கவலைப்படுறதா எனக்கு தெரியல. சரி, என்னை பத்தி எதுவும் சொல்லாத. சரி, என்கிட்ட பேசினேன்னு சொல்லாத. நான் எங்க இருக்கேன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிடு. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது.
தானே எனக்கு தெரியும். எதுக்காக இப்படி, ஏன் இப்படி பண்ணிருக்க? இரு, அப்பா கிட்டே சொல்றேன். நீ இப்படி பண்ணிருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. மம்மி இப்ப போகணும். நீ ஒரு நல்ல பையனா நடந்துக்கணும், அப்படிதான் இருப்பேன்னு சொல்லியிருக்க. இப்படி அவசரமா போறதுக்கு எங்களை மன்னிச்சிருக்க மிஸ் ஈவன்ஸ். நாங்க ஹாலிடேக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் அவசரமா கிளம்புறோம். அப்புறம் பிராம்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தா உங்களுக்கு இந்த குழந்தைய பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். பிராம்ஸ் ஒரு வித்தியாசமான பையன், ஆனா நீங்களே அதை போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷெட்யூலும் ரூல்ஸும் மிஸ்ஸஸ் ஹீல்ஷேர் அவங்களே உட்கார்ந்து இதை எழுதியிருக்காங்க பாருங்க. இது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இதை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராம்ஸ் மத்த குழந்தைங்க மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப அடம் பிடிப்பான். அவனுக்கு நாங்க ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால அவன் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க மம்மி. மால்கம் வாரத்துல ஒரு நாள் வந்து மளிகை சாமான் கொடுப்பான், உங்களுக்கு பேமெண்ட்டும் கொடுப்பான். உங்களுடைய மற்ற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பா தீர்த்து வச்சிருவான். தப்பா நினைச்சுக்காத, நான் இன்னைக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஏன்னா இவனை விட்டுட்டு நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. அதுதான் கொஞ்சம். பிராம்ஸ் மைசன், நீ அவன்கிட்ட நல்லா இருந்தா அவனும் உங்ககிட்ட நல்லா இருப்பான். நீ கெட்டவளா இருந்தா அவ ரொம்ப நல்லவளா இருப்பா இல்லையா மிஸ்டர் எவன்ஸ்? யா, அவனை என் பையன் மாதிரி பாத்துப்பேன். I'm so sorry. சீக்கிரமா வா செல்லம், கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காத பிராம்ஸ், உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு.
என்ன கிரேட், இப்பதான் நீங்க வந்து அதுக்குள்ளே குழம்பி போற. ஏய், நான் சாண்டி. உங்க மெசேஜ சொல்லுங்க, இல்லனா ஏய், நான் தான் பேசுறேன். எப்படி இருக்க? முடிஞ்சா ஃபோன் பண்ண. அப்புறம் சில மேகசின்லாம் அனுப்பேன். அது எதுவா இருந்தாலும் சரி. ஆக்சுவலி அது என்னவா இருந்தாலும் சரி. ஓகே. ஹலோ சாண்டி. கோல். ஷெஃப் வேணுமா? இந்த சாப்பாடெல்லாம் இப்ப வேஸ்டா போகுமா? இல்ல, மொத்தமா வேஸ்ட்னு சொல்ல முடியாது. மிஸ்டர் ஹில்ஷயர் கொஞ்சம் கண்டிப்பா இதை சாப்பிடுவாரு. சாப்பாடு விஷயத்துல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது. பிராம்ஸ் பத்தி சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சர்ப்ரைஸா இருந்திருக்காது. தேங்க்ஸ். ஓ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. உன்னோட முதல் வார சம்பளம் நல்லபடியா வேலை செஞ்சதுக்கு. தேங்க்யூ. ஆனா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆமா, நான் சிங்கிள் தான். நீ நம்பு, நம்பாம போ. இந்த பொம்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? யா. எல்லாம் எரிஞ்சு போச்சு. பிராம்ஸால தப்பிக்க முடியல. அவனோட 8வது வயசு பிறந்த நாள் அன்னைக்குதான் இப்படி ஒரு சோகம் நடந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த பொம்மையும் வந்துச்சு. இது விசித்திரமா தெரியல. ஐயா, விசித்திரம் தான். ஆனா ஆபத்தானது இல்ல. ஆக்சுவலா ஒரு ஆறுதல். ஒரு குழந்தை இழந்தா அது எப்படி இருக்குன்னு கூட யோசிச்சு பார்க்க முடியல. அப்போ அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டானா? இப்ப அவனுக்கு உன் வயசு இருக்கும்ல. 20 வருஷமா அவங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஆமா. ஆனா ஒரு வருஷமா தான் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் தேடினாங்க. இந்த வீட்டுல தனியா வேலை பார்க்கறதுக்கு பைத்தியம் பிடிக்குது இல்ல. வெளியே போனோம்னா சொல்லு, நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆனா பிராம்ஸ விட்டு நீ வெளியே வரக்கூடாது. நீ சொல்லலன்னா நானும் சொல்ல போறது இல்ல. இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து வந்தேன். இல்ல, இது பிரச்சனை இல்ல. என்னால அதை கண்டிப்பா சொல்ல முடியும். இது ஒரு விதமான, ஆக்சுவலா நாம ஒரே கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்ங்கிறதுனால உன்கிட்ட சொல்றேன். இது என்னோட கடமை. கடமைக்காக தான் சொன்னேன். வேற எந்த ஒரு நோக்கமும் எனக்கு இல்ல. நீ என்ன தாராளமா நம்பலாம். சத்தியமா சொல்றேன். வரியா? ஓகே, வரேன். வாவ், நான் ஒரு மாசத்துல சம்பாரிச்சதை விட இது ஜாஸ்தின்னு உனக்கு புரியலையா? மொத்தமா இப்படி கேஷாவா கொடுத்தாங்க? ஆமா, அதுவும் பவுன்ஸா. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ரெடி ஆயிட்டு இருக்கேன். மேல்கம் எனக்கு ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிருக்கான். என்ன டேட் பண்ண போறியா? அப்படிலாம் இல்ல. இது டேட்லாம் சொல்ல முடியாது. ஓ, அப்படியா? ஒரே கம்பெனில இருக்கிறதுனால வெளியில போறோம். அப்போ அது டேட் ஆகாம எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒருத்தர்கிட்டே வேலை பாக்குறோம்ல. அதுக்கு சரி, அந்த கோரல் ட்ரெஸ் போட்டுட்டு போற? தெரியல, இன்னும் முடிவு பண்ணல. ஒரு விஷயம் நான் கெஸ் பண்றேன். நீ ஒரு கிளாஸ்ல ரெட் ஒயின் குடிச்சிட்டு இருக்கல்ல? இருக்கலாம். நீ டேட் தான் போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வெளியில போறது ரொம்ப நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது. மல்லிகை சாம கொண்டு வர பையன் தானே, நீ என்கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்ல. கிரேட்டா,
சாரி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது பிராம்ஸ். பிராம்ஸா? அந்த பொம்மை தான். துணிய காணுமே. ஹலோ மேல்கம், நீ இங்க வந்திருக்கியா? என்கிட்ட விளையாடாத. இங்க பாருங்க, மேல யாராவது இருக்கீங்களா? என்னன்னு பார்க்க வேண்டியதா. ஹலோ யாராவது இருக்கீங்களா?
Madam! நைட்டு ஃபுல்லா மேலே இருந்த அம்மா, எப்படி தைரியமா நீ அதுக்குள்ள போன? பல வருஷமா யாரும் அங்க போயிருக்க மாட்டாங்க, நீ எதுக்காக அதுக்குள்ள போன? இப்படிதான் திடீர்னு மூடி இருக்கோம். எதுக்கும் ஒரு முறை வீடு நல்லா செக் பண்ணி பாத்துடுறேன். ஓகே கிரேட்டா, இந்த அழகான வித்தியாசமான வீட்டோட ஒவ்வொரு மூலை முடுக்கி நல்லா செக் பண்ணி பாத்துட்டேன். ஜன்னல நல்லா மூடி இருக்கு, வீட்லயும் யாரும் இல்ல. யாரோ ஒருத்தர் உள்ள இருந்தாங்க, எனக்கு தெரியும். என் துணி எப்படி போச்சு? ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு சின்ன வயசுல தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்துச்சு. நான் ஒன்னும் தூக்கத்துல நடக்கல. நான் வேணும்னா கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து எதையுமே எடுத்துட்டு போகாம போகும்போது உள்ள தாப்பால் போட்டு போன அந்த நல்ல திருட யாருன்னு நானும் பாக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் இங்க இருக்கேன்ல. இருப்பியா? கண்டிப்பா. ஓகே. ஏற்கனவே நீ விளையாடி இருக்கியோ? நிறைய விளையாடி இருக்கேன். காசு வச்சு விளையாட ரெடியா இருந்தா சொல்லு. ஒன்னும் தேவையில்ல. ஓகே, பிராம்ஸ் பத்தி எனக்கு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. வாவ், உன் முகத்தை ரொம்ப பரிதாபமா வச்சிட்டு இருக்க. சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? அவன் எப்படி இருப்பான், அந்த உண்மையான பிராம்ஸ்? அத பத்தி ரெண்டு விதமா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் தெளிவா சொல்லுவாங்க, சில பேர் தண்ணி அடிச்சிட்டு சொல்லுவாங்க, தெரியுமா? ஆனா ரெண்டு பேர் சொல்றதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்கும். சரி, தெளிவா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க?
அவ ரொம்ப அழகான குழந்தை. சின்ன வயசுலயே அவன் உயிர் போனது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப தண்ணி அடிச்சவங்க? அவன் அந்த அளவுக்கு நல்ல குழந்தை கிடையாது. ரொம்ப வித்தியாசமா இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்ப உண்மை என்ன? ஒரு நாள் ராத்திரி நான் இங்க கிராசரிஸ் கொடுக்க வந்தேன். ஆனா அன்னைக்கு தான் பிராமோட பிறந்த நாள்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மிஸ்ஸஸ் ஹில்ஷயர் பொம்மை பக்கத்துல உட்காந்து அவனுக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் ஹில்ஷயர் இங்கதான் இருந்தாரு. ஃபுல்லா குடிச்சிட்டு நல்ல போதையில அவரு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. இனி என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனா அவரு விடவே இல்ல. வந்து என் கூட ஒரு பெக் சாப்பிடுன்னு சொன்னாரு. 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சோம். ஏதோ சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், உண்மையான பிராம்ஸ் எப்படி இருப்பான்னு சொல்லுங்கன்னு. அவர் முகத்தை என்னால பார்க்க முடியல. மனசுடைஞ்சு போய் நொந்து போயிருந்தார். அவரை பார்க்க முடியாம நானே மன்னிப்பு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தெரியலன்னாரு. ஒரே வார்த்தை, எனக்கு தெரியல. அவ்வளவுதான். இந்த ஒரு பதில தான் நானும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இது ஏன் turn? நீங்க தனியா தைரியமா இருப்பன்ற நம்பிக்கை இருக்கா? யா, ஓ, ஒரு பொம்மைய குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்க அந்த வித்தியாசமான தம்பதிகளோட ஃபேமிலி ஃப்ரெண்டா? அவங்க சொல்றத நீ அப்படியே நம்புறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வீடு முழுக்க செக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. இல்ல, நீ பாத்துக்கிட்டே இரு. நடுராத்திரியில நீ பாக்கும்போது உன்னோட கோரல் ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்செல்லாம் லிப்ஸ்டிக் தடவிக்கிட்டே இருக்க போறான். நான் சீரியஸா தான் சொல்றேன். உண்மையிலே இந்த உலகத்துல நிறைய கெட்டவங்க இருக்காங்க. உனக்கு அது நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கோல் நம்ம வீட்டுக்கு வந்தான். அவன் கதவு மேல திரும்ப திரும்ப இடிச்சுக்கிட்டே இருந்தான்னு மோர்கன் சொன்னான். கோல் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு உனக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லி மோர்கன் சொன்னான். மார்கன் அட்ரஸ் கொடுத்துட்டான்னு மட்டும் சொல்லாத. அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு 10 வயசு தானே ஆகுது. என்ன மன்னிச்சிடு கிரேட்டா. இல்ல பரவாயில்ல. உங்களை இதுக்குள்ள இழுத்து விட்டதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி எல்லாம் சொல்லாத. இது நம்ம குடும்பம். அப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. அன்னைக்கு நடந்த தப்புக்கெல்லாம் அவன் தான் காரணம். உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டானே. அவன் எனக்கு என்ன எழுதினாலும் நான் அதை படிக்க போறதே இல்ல. எது நடந்தாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். ஹலோ, கடவுளே.
வா, என் கூட வந்து விளையாடு கிரேட்டா. கிரேட்டா, நீ யாரு? நீ ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற? கடவுளே, என்னை விட்டு போ. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இனிமே நான் எந்த அட்டகாசமும் பண்ண மாட்டேன். இது உனக்கு பிடிச்சது. உனக்கு இதானே வேணும்? சரி. ஹலோ. கிரேட்டா, நான் மால்கம் பேசுறேன். ஏய், இது ரொம்ப விசித்திரமான விஷயம். நான் இங்க வந்த முதல் நாள் மிஸ்ஸஸ் ஹில்ஷர் பிராம்ஸ் என்னோட ஷூ எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. விளையாட்டு பையனு கூட சொன்னாங்க. அவங்க சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன். கிரேட்டா, உனக்கு ஒண்ணு இல்லையே? என்ன ஷூஸ் அது? அம்மா உனக்கு வேற ஷூஸ் ஏதாவது வாங்கணுமா? இல்ல, நான் இப்ப ஷூ பத்தி பேச வரல. கிரேட்டா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா நான் எதுக்கு போன் பண்ணனா? நான் போகணும். கிரேட்டா, டைம் முடிஞ்சிருச்சு செல்லம்.
எழுந்துரு எழுந்துரு. கதவு கிட்ட போய் விளக்குகள் என்கிட்ட நேரா வரத நான் பார்த்தேன். அவ தனியா போறாளா? கூலியோட மனைவி என்கிட்ட கேட்டா. ஆமா, அது எவ்வளவு தூரம் இருக்கு? 50 மைல்ஸ். அவ்வளவு தூரமா? மிஸ்ஸஸ் ரீடுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அந்த பையனை கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாளே கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் 1000 கிலோமீட்டர் மேல வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டை நான் உனக்கு கத்துக் கொடுக்கறேன். இதை நீ கத்துக்கிறியா பிராம்ஸ்? நீ இதை வாசிப்பன்னு தெரியாம போயிடுச்சேன். சாரி, கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போனை பிக் பண்ணவே இல்லையா? அதனால இந்த வாரம் டெலிவரியை கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துடலான்னு வந்துட்டேன். நான் வேணா போயிட்டு மறுபடியும். இல்ல பரவாயில்ல, நீ வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. சரி, உள்ள வரும்போது இந்த லெட்டரை கொண்டு வந்தேன். கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே? இல்ல, அதாங்க வச்சிரு. நீயும் பிராம்ஸ் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஆமா. சரி, நான் என்ன நினைச்சேன்னா 2 பேரும் நைட் வெளியே போலான்னு. ஐ மீன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா டின்னர், ட்ரிங்க், டான்சிங். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஏரியால நான் தான் பெரிய டான்சர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ பிராம்ஸ பத்தி ஒன்னும் கவலைப்படல. அவன் எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டான் இல்லையா குட்டி பையன்? கண்டிப்பா நினைச்சுக்க மாட்டான். ஏன்னா நீங்க வெளியே போனாதான் எனக்கு பிரைவசி கிடைக்கும். கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு நல்லா குளிச்சுட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணுவேன். அப்படியா? ரொம்ப நல்லது. ஹை ஃபை. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரி, இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். பிராம்ஸ், நான் சொல்றது கேக்குதா? பிராம்ஸ், சாப்பாடு எடுத்துக்கோ. இந்த வீட்ல ஆத்மா இருக்குன்னு எனக்கு சைகை பண்ணி காட்டு. அடைச்ச
பிராம்ஸ், உன்னை திரும்பவும் இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு ரொம்ப சாரி. உனக்கு ஒண்ணும் இல்லையே. வேற யாருக்காவது இதை காட்டணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரியும் என்ன காட்டணும்? அவன் உயிரோட இருக்கான். நீ யார பத்தி சொல்ற? பிராம்ஸ் உயிரோட இருக்கான். எனது பிராம்ஸ் உயிரோட இருக்கானா? எனக்கு தெரியும். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நீ நினைக்கிற. நானா இருந்தாலும் அதானே நினைப்பேன். இது முதல்ல நான் தொடச்சாகணும். நான் ஏமாத்தினு தெரியணும்ல. ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். சோ நீ கவலைப்படாத. பட் நீ கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த சாக்கை யூஸ் பண்ணணும். ஏன்னா சில சமயம் அவன் இங்க இருந்து நகரதே தெரியாது. ஏன்னா சயின்டிபிக்கலா பாத்துட்டு இருந்தேன், அளவெல்லாம் எடுத்தேன். ஏன்னா இது நடந்ததுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லையா? உண்மைன்னு தெரியணும். ஓகே, இப்ப இது முடிஞ்சிருச்சு. இது ஆச்சரியமா தான் இருக்கும். ஆச்சரியமா தான் இருக்கும். வா. சரி. முதல்ல என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், என்னோட நெக்லஸ், அப்புறம் ஷூஸ், என்னோட துணியெல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவன் ரொம்ப வெக்கப்படுவான், யாரையும் பார்க்க விரும்ப மாட்டான்னு. அவனை ரூம்ல இருந்து தனியா போய் வெளியில விட்டுட்டா அவன் உனக்கு சிக்னல் காட்டுவான். சரி, இது ஏதோ மேஜிக் ட்ரிக் தானே? அவன் தான் உயிரோட இல்லைன்னு உனக்கு தெரியுமே. இது மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா. ஓகே பிராம்ஸ், நாங்க இப்ப வரோம். சரி சரி விடு. நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் டயர்டா இருக்க போல இருக்கு. ஏய் ப்ளீஸ் பிராம்ஸ், அவன் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உனக்கு இது கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்காக பண்ண. நீ இப்ப பண்ணலன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். கிரேட்டா, கம் ஆன். ப்ளீஸ் பண்ண. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ப்ளீஸ். அவன் நகராம இருந்து எதுவும் நடக்கலன்னா எனக்கு பைத்தியம் தான். ஒரே ஒரு சான்ஸ் தான் பிராம்ஸ் உனக்கு. ஓகே, நகரு. சரி. கடவுளே. அவன் எங்க போயிட்டான்? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா? ஒவ்வொரு தடவையும் அவன் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான். வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கான எனக்கு புரியல. Oh my God. இங்க இவன் எப்பவும் போனதே இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. இல்ல, நீ என்ன பண்ற, எது கூட இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. அது பேயா இருக்கலாம், ஆத்மாவா இருக்கலாம், இல்ல ஒரு பையன். பிராம்ஸ் ஒரு பையன். ஆமாமா, பையன்தான். நீ வந்ததுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ம், எனக்கு அப்படியெல்லாம் தோணல. தோணலையா? நான் இங்க வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என் ஊர்ல ஒருத்தனை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், கோல். அவன் நல்லவெல்லாம் இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவனை விட்டுடுன்னு தான் சொன்னாங்க. நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவன் கண்டிப்பா மாறிடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணான். தப்பு பண்ணதுக்கு ஃபீல் பண்ணான். அவன் மாறிட்டான்னு நான் நம்பினேன். மறுபடியும் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா. ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடியே என்னோட குழந்தை போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை இழந்த சோகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இவங்க 2 பேரை மாதிரியே. அதனாலதான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிராம்ஸ் கூட. அது மட்டும் இல்லாம இந்த இடமும் பிடிச்சிருச்சு.
நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? யா, நல்லா புரியுது. எது எப்படியோ நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கும் தான். God bless Malcolm and God bless me and God bless Bramsey. இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல பையனா இருந்த. Sweet dreams. Hey, சரி, ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா தான் இந்த ஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்னாச்சு? வந்துடுறேன். இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இவ்ளோ சத்தமா வச்சா உன் காது வலிக்கும் கண்ணா. எதுக்காக இவ்ளோ சத்தமா வைக்கிற? குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சிட்டில இருக்கிறது பெட்டர். சரியா? என்ன நடந்துச்சு? ஏன் மியூசிக் ஆனாச்சு? உனக்கு என்ன தோணுது? குழந்தைங்க விளையாடுவாங்க. இது ஒரு விளையாட்டு. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஒரு நிமிஷம் இந்த எமோஷனை விட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு தான் உனக்கு எல்லா Actually, நான் விஷயமும். இதை யோசிக்க வேண்டியதே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கரெக்டா தெரியும். நான் எங்கேயுமே வர முடியாது. அவங்க 2 பேரும் இவனை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிருக்காங்க. நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நான் இங்கேயே தங்கி பிராம்ஸ பாத்துப்பேன்னு அவங்க நம்புறாங்க. என்னடா இது? நான் இந்த விஷயத்த உன்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். நீ பயப்படுவேன் தான் சொல்லல. அப்போ ஒரு குட்டி பொண்ணு வாரத்துக்கு ஒரு முறை இங்க பிராம்ஸ் கூட விளையாடுறதுக்காக வருவா. எமிலி கிரிப்ஸ். அவ பர்த்டேக்காக வெளியே வந்தவ திரும்ப அவ வீட்டுக்கு போகவே இல்லை. கடைசியா காட்டுல அவளுடைய பணம் மட்டும்தான் கிடைச்சது. அவளுடைய மண்டை நசுங்கி போயிருந்துச்சு. போலீஸ் ஹில்ஷேர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்களுடைய பையன் பிராம்ஸ விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இங்க வரத்துக்குள்ள இந்த இடமே முழுசா எரிஞ்சிருந்தது. ஹில்ஷேர்ஸ் தப்பிச்சிட்டாங்க. ஆனா பிராம்ஸ் உள்ளே உயிரோட எரிஞ்சிட்டான். அந்த பொண்ணை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல, கண்டுபிடிக்கவே முடியல. நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்போது இதை யோசிச்சு பார்த்தா இது ஒரு ஆத்மா இல்ல ஒரு பூதம் இல்ல இது என்னன்னே தெரியல. ஆனா இது கண்டிப்பா நல்லதுக்குன்னு மட்டும் என்னால சொல்ல முடியல. தண்ணி அடிச்சவங்க தான் அப்படி பேசுவாங்கன்னு நீ தானே சொன்ன. மத்தவங்க சொன்னது உண்மை இல்லைன்னா என்ன அவன் எதுவும் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். இந்த வீட்டுல தனியா இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது, புரிஞ்சுக்கோ. நான் எங்கேயும் வரல. ஓகே. ஒரு நல்ல பையனா கண்ணை மூடிட்டு தூங்கணும், சரியா? என்னை எதுவும் பண்ண மாட்டல பிராம்ஸ்.
எமிலி கிரேவ்ஸ். உனக்கு பசிக்குதா? ஆமா. வெல்கம். வா போய் பார்த்துட்டு வரலாம். வெல்கம். நீ சாயந்தரம் வரைக்கும் வரமாட்டேன்றதுனால கோல். மேல்கம் யாரு? உனக்கு லெட்டர் எழுதலாம் நினைச்சாங்கனா? என்னை பத்தி தெரியும்ல, எனக்கு எழுதி எல்லாம் பழக்கம் இல்ல. இவன் தான் அந்த குட்டி பையனா? அவன் பேர் என்ன? பிராம்ஸ். ஜோக் பண்றியா? சொல்லு. குட்டி பையன் இப்ப எந்த நேரத்துல வேணா ஓடி வருவான். குட்டி பையன்லாம் யாரும் இல்ல. இந்த பொம்மையை பாத்துக்க தான் எனக்கு பணம் கொடுத்தாங்க. உண்மையாவா சொல்ற? அப்படின்னா எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. வர்ற வழியெல்லாம் நான் உன்னை எப்படி பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பையனை யாரு பாத்துப்பாங்க நினைச்சேன். இப்ப எல்லாம் ஈஸியா போயிடுச்சு. நான் ஏர்ட் பர்னரோட டீம் கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவங்க இப்போ ஒரு புது ஹோட்டல கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க. நாம எல்லாருக்குமே அங்க நிறைய வேலை இருக்கு. வாவ், நல்ல விஷயம் கோல். நீ அதானே எதிர்பார்த்த? நீ ஏன் என்னை விட்டு போயிட்டேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு மத்தியானம் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். குரேட்டா. ஓ சாரி, நான் கதவு தட்டாம உள்ள வந்துட்டேன். பரவாயில்ல. இவர்தான் மளிகை பொருள் மத்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டூ. சரி, நீ இந்த பொம்மையை பத்தி என்ன நினைக்கிற சொல்றியா? இல்ல, நான் தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டேன். அறிவாளிதான். சரி, நான் டெலிவரி கொண்டு வந்திருக்கேன். அந்த லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. இப்ப வந்துடுறேன். இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? திடீர்னு வந்துட்டான். அவன் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். அவன் இங்க தங்கறதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது. இல்ல, அனுமதிக்க மாட்டேன். அவன் இங்க இருக்க மாட்டான். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான். ஆக்சுவலா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. என்ன திடீர்னு நான் அடிச்சிட்டானா? பண்ண மாட்டான். என்ன நம்பு. ஒரு பிளான் இருக்கு. எல்லாம் சரியா இருக்கு. உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். எனக்கும் தான். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீ அவனை யாரு? மேல்கமா? இல்ல.
இந்த இது எப்படி? சோ இன்னைக்கு நைட்டு நான் தனியா தான் படுக்கணும் அப்படிதானே? வேற ஏதாவது வேணுமா உனக்கு? இது குறித்து இதுவே சந்தோஷம். அதை வச்சு என்ன பண்ண போற? அவனை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன். இங்க உட்கார்ந்தே இருந்தானா உனக்கு பிடிக்காம போலாம்ல? பார்க்க பயங்கரமா இருக்கான். ஆமா. இது பாரு கிரேட்டா, நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். உன் வாயால நீ சொல்லணும். என்னால முடியாது. கிரேட்டா, சரி, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ இப்பவே தெரிஞ்சுக்கணும். நீ என்னை விட்டு போக கூடாது கிரேட்டா. நான் உன்னை போகவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. நீ எங்க இருந்தாலும் சரி. உனக்கு புரிஞ்சுதா? ம்? சரி, காலையில கிளம்பி போகிறதுக்கு ரெடியாரு. ஓகே? சரி, போ. கவலைப்படாத பிராம்ஸ், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உடனே இங்க வா. கிரேட்டா, கோல், என்னாச்சு? உள்ள வா. உடனே வா. இது என்ன இது? ஆ? இது உன் வேலையா? இல்ல, நான் ஏதோ பண்ணல. இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. நீ இல்லாம வேற யார் பண்ணுவாங்க? இந்த வீட்டுல வேற யாருமே இல்ல. பிராம்ஸ், அந்த பொம்மையா? அந்த பொம்மைய எதை பண்ணிச்சு? இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சரி விடு, அது நீ இல்ல, இந்த பொம்மை தான். என்கிட்ட கொடு. அந்த பொம்மையை கொடு. முடியாது. அந்த பொம்மையை கொடு. கிரேட்டா, அதை என் கையில கொடு. வேண்டாம் கோல், கிரேட்டா, சொல்றதை கேளு. போதும். நான் தான் எழுதினேன். நீ என்ன நம்ப மாட்டேன். இப்ப அந்த பொம்மையை கொடு. நான் ஒண்ணு இங்க விளையாட வரல. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. எல்லாரும் நான் இங்க இருந்து வெளியே போகிறோன்னு ரொம்ப அவசரப்படுறாங்க போல இருக்கு. உனக்கு ஒண்ணு இல்ல. ஒருவேளை நீ அந்த மெசேஜ் எனக்காக எழுதிருப்பியோ, இல்ல நீயும் அந்த பொம்மை தான் எழுதிச்சுன்னு சொல்ல போறியா? பிராம்ஸ் என்ன பண்ணா? கோல், உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா இல்ல, இங்க என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. அந்த பொம்மை கூட என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். கோல் ப்ளீஸ். என்ன? வேண்டாம் கோல். அப்ப சரி.
அது என்ன சத்தம்? நாம இங்க உடனே போய் ஆகணும். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம இங்க உடனே போய் ஆகணும். இங்க பின்னால ஏதோ போச்சு. Oh my god, call. கிரேட்டா, எழுந்துரு, சீக்கிரம் வா. Oh my god, என்ன இது? இது பிராம்ஸ். வாய்ப்பே இல்ல. வேண்டாம், வேண்டாம். வேண்டாம், அடிக்காத. Oh my god. இல்ல, என்ன விடு. வா போலாம். இருக்கு. சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம். அது பாத்ரூம். சாவி, சாவியை தேடு. என்னால என்னை பார்க்க முடியல. Oh my god. Oh my god. Malcolm, இந்த வழியா நம்ம வெளியில போக முடியும். சீக்கிரம் வா. அதெல்லாம் கம்மான், மேல போக தான் வழி இருக்கும். இங்க ஒரு வழி இருக்கு. இது டெட் எண்ட். Malcolm, கடவுளே, இதெல்லாம் என்ன? அவனுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. இதுக்குள்ளே வாழ்ந்திருக்கான் இல்லையா? இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சரி, அது நான் தான். அது என்னோட ட்ரெஸ். அது என் முடி மாதிரியே இருக்க. கிரேட்டா, கீழே போற வழியை பார்த்துட்டு. Oh my god. அவன் ஃபுல்லா என்ன பார்த்துட்டே இருந்திருக்கான். சரி வா, இந்த பக்கம் போலாம். வா. நாங்க திரும்ப வர மாட்டோம். அந்த பொண்ணு உன்னை அன்பாவும் பாசமாவும் பாத்துப்பா. அவங்களுக்கு திருப்பி வர ஐடியாவே இல்ல. கிரேட்டா, வா போலாம். அவன் வந்து செவருக்குள்ள இருந்து என்ன பார்த்துட்டே இருந்திருக்கான். சீக்கிரம் வா. அப்படி பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
இதை எடுத்துட்டு கீழே போ. போ, போ. வெளியே போலப்பா. ஓன் அவன் வெளியில இருக்க போறான். இது பூட்டி இருக்கு. மால் கிரேட்டா தோற. இதை திறக்க முடியல. இது ஒளிருது, எனக்கு தெரியுது. நீ எங்க போற? அப்ப வரா. நீ இல்லாம நான் போக மாட்டேன். நீ வா. போ போ போன்னு சொல்லல. போ வாடா. வேண்டாம். கிரேட்டா திரும்பி வா. கண்டிப்பா நான் நல்ல பையனா இருப்பேன். இல்ல கிரேட்டா, திரும்பி இங்க வந்துரு. என்கிட்ட வந்துரு. என்ன விட்டு போகாத. திரும்பி என்கிட்ட வந்துரு. என்ன விட்டுட்டு போனா நான் இவனை கொண்டுடுவேன். எல்லாரையும் குணமான நானும் இவனை கொண்டுடுவேன். இல்ல இல்ல வேண்டாம். கிரேட்டா நான் உனக்காக வந்திருக்க பிராம்ஸ். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன், போல பாத்தியா? நான் போக மாட்டேன்னு சொன்னேன்ல. பிராம்ஸ், நீ தூங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ராம்ஸ், நீ தூங்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வா போலாம். ரூல்ஸ் என்னன்னு தெரியும்ல? அத கீழே போடு பிராம்ஸ். இன்னைக்கு நல்லா தூங்குறியா? பெட்ஷீட்டை போத்திக்கோ. நல்ல பையனா சைலண்டா தூங்கணும், சரியா?
கிஸ். இன்னைக்கு நைட்டு கிஸ் கிடையாது பிராம்ஸ். அதுதான் உனக்கு தண்டனை. என்ன மன்னிச்சிடு. ஓகே? கிஸ்.